கர்த்தரும் இரட்சகருமாகிய கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்யும்படியாய் நம்மை தாழ்த்துகிறேன். வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம் 5வது வசனத்திலே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழியில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். யாரை சந்திக்கிறாராம்? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், துக்கத்தோடு அல்ல, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழியில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். தேவனுடைய வழியை புரிந்து கொண்டு அதில் நடக்கும் பொழுது தேவனையே நினைத்து கொண்டு தேவனோடு நடக்கிறவர்களே அவர் சந்திக்கிறாராம். அப்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தம்முடைய சாயலாய் தேவன் மனிதனை படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமங்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் வேறு எந்த மாதிரியும் அல்ல, தம்மை போல தம்முடைய சாயலாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை சிருஷ்டித்து பழகி பெருகுங்கள், எப்படியாவது போங்கள் என்று அவர் விட்டுவிடவில்லை. அவர் ஒரு திட்டத்தோடும் கூட ஆதாமை உருவாக்கினார், ஏவாளை உருவாக்கினார். ஆனால் சத்துரு அதை உடைத்த பொழுது தேவன் ஒரு புதிய வழியை தெரிந்து கொண்டு புதிய காரியங்களை செய்து ஒரு மனித குலத்தை பெருக பண்ணினார். அப்படி பெருக பண்ணினவர்களே அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. பிரியமானவர்களே, அவர் காலாகாலமாய் ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் மனிதர்களை சந்தித்து எல்லா வழிவகைகளையும் உண்டு பண்ணி அவருடைய திட்டங்கள் நடைபெறும்படியாய் அவர் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய திட்டம் ஒரு மனித குலம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் மனிதர்கள் உண்மையாய் ஒழுக்கமாய் தேவனை தேடுகிறவர்களாய் வாழ்ந்து தேவனை தேடி பிடித்து பரமகானானை கண்டு சென்று அடைய வேண்டும். அதற்கு என்ன வழிவகைகள் உண்டோ எல்லாவற்றையும் அவர் திட்டம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் சந்திக்கிறார். அவர் தன்னுடைய ஜனத்தை அவர் அவ்வப்பொழுது சந்திக்கிறார். அவர் அப்படி சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் பிரியமானவர்களே? என்ன நடக்கும் தெரியுமா? யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு முச்செடி பற்றி எரிகிறது. அந்த செடி பற்றி எரிந்த பொழுது அவர் அங்கே தரிசனமாகிறார் மோசேக்கு. ஒரு ஆடு மேய்ப்பவனாக அந்த இடத்துல உட்கார்ந்த அந்த மோசையை அவர் சந்திக்கிறார். அவர் உண்மையிலே ராஜ குடும்பத்திலே வளர்ந்தவன், பார்வோனின் தமக்கையின் மகனாக வளர்ந்தவன். அந்த அரண்மனையிலிருந்து அவன் வெளியேறி ஒரு எகிப்தியனை கொன்று விட்டபடியினால் ஓடி வந்து விட்டவன். அந்த மோசையை எப்பொழுது பிடிபட்டு போகுமோ என்று பயந்து ஓடி வந்து ஆடுகளை மேய்த்து, தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசையை அவர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கும் பொழுது தன்னை பற்றி மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் கூட அவர் தேவனிடத்தில் சொல்லுகிறார். நான் திக்குவாய் உள்ளவன், மந்த நாவு, என்னால் ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்தான் அவனை படைத்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அவருக்கு முன்பாக நின்று அவன் ரொம்ப விவரமாக தன்னை பற்றி சொல்லுகிறான். அதனால் நான் என்னால் போக முடியாது என்று அவர் தமது திட்டத்தை கொடுத்த பொழுது, திட்டத்தை விளக்கின பொழுது அவன் எதிர்த்து நிற்கிறவனாக, என்னால் முடியாது என்று சொல்லுகிறவனாக அங்கே காணப்படுகிறான். பிரியமானவர்களே, ஆனால் தேவனோ தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மோசையை தெரிந்து கொண்டு விட்டபடியினாலே, மோசையை முன் குறித்து விட்டபடியினாலே தேவன் அதை நிறைவேற்றும்படியாய் ஆரோனோடு பேசி, அவனுடைய சகோதரனோடு பேசி அவனை வரவழைக்கிறார். அவர் சொல்கிறார், இப்பொழுது ஆரோன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான், உனக்கு பேச முடியாதுன்னா அவன் உன் வாயாக இருந்து அவன் பேசுவான், நான் வார்த்தையை அவன் வாயில போடுவேன், அவன் பேசுவான், உனக்காக அவன் பேசுவான் என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார்? எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் என்று போய் சொல், பார்வோனுக்கு முன்பாக போய் சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். யாருடைய தேவன்? எபிரேயருடைய தேவன், எகிப்தியருடைய தேவன் அல்ல. எகிப்தியருடைய தேவர்கள் நிறைய உண்டு, எகிப்தியருடைய தேவர்கள் அல்ல. எபிரேயருடைய தேவன் யாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ, யாரை நொறுக்கி கொண்டிருந்தானோ, யாருடைய வாழ்க்கையை உடைத்து கொண்டிருந்தானோ அந்த பார்வோனிடம் போய் சொல், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் என்று சொல்லி. இதுதான் அவருடைய திட்டம்.
தன்னுடைய ஜனத்தை சந்திக்கிறார். அவருடைய பெருமூச்சை கேட்டார். அவர்களை நினைத்தருளினார். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற திட்டத்தை அவர் உண்டு பண்ணி விட்டார். அதனால் அவனை பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். எந்த பலனும் மற்றவனாக ஒரு கோலோடு கூட மோசே அங்கு போய் பார்வோனை ஜெயிக்கிறவனாக திரும்பி வருகிறான். எல்லா வாதைகளையும் ஆண்டவர் அவன் மூலமாக செய்ய வைக்கிறார். கர்த்தர் அதை செய்கிறார். அதன் பிறகாக அவன் ஜனத்தை விட்ட பிறகு 6 லட்சம் ஆண்கள் என்று சொன்னால் அது எத்தனையோ லட்சம் ஜனங்கள், அவருடைய குடும்பம், அவருடைய பெண்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமாய் சேர்ந்து படைப்படையாக அணியணியாக அவர்களை அழைத்து வருகிறார் மோசே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தன்னுடைய திட்டத்தை அவன் மூலமாக நிறைவேற்றுகிறார். அந்த வாக்குக்கு பார்வோன் செவி கொடுத்து அவனை விட்டுவிடுகிறான். ஆதியாகமங்களின் புத்தகம் 50வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கலாம் பிரியமானவர்களே. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது தேவன் மோசே மூலமாக விடுவிக்கிறார். ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் முன்பாக யோசேப்பு மரணமடைய போகும் நேரத்திலே அல்லது அதற்கு கொஞ்சம் முன்பாக தன் சகோதரரிடம் அவன் சொல்கிறான், தேவன் ஒரு நாள் உங்களை சந்திப்பார், நம்முடைய தேவன் ஒரு நாள் உங்களை சந்திப்பார். ஏனென்றால் ஆபிரகாம் ஈசாக்குக்கு, ஈசாக்கு யாக்கோபுக்கு, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருந்த தேவனை யோசேப்பு மறக்கவில்லை. அந்த தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான், அந்த தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். அவர் இப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை சந்திக்கும் நாளிலே என்னுடைய எலும்புகளை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போங்கள் என்றால் தேவனுடைய அழைப்பு கானான் தேசத்திற்கு வாக்கு பண்ணி இருந்தார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்த அந்த கானான் தேசத்துக்கு அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார். அப்படி போகும் அந்த நாளிலே என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவனுடைய எலும்புகள் எகிப்து தேசத்தில் எவ்வளவோ வாழ்ந்திருந்தான், எவ்வளவோ உயரத்திலே அவனை வைத்திருந்தார்கள், எவ்வளவோ அருமையான காரியங்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் வெறுத்தவனாக தேவன் கொடுக்கிற அந்த கானான் தேசத்திற்கு போக வாஞ்சித்தவனாக என்னுடைய எலும்புகளையாவது அங்கு கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியே அவர்களை வழி நடத்தினார். மோசே யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் காட்டுகிற அன்பு, அவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற விதம் வேதத்தை நாம் ஆழ்ந்து வாசித்து பார்ப்போமானால் தேவன் அதை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னை நம்புகிறவர்களை, தம்மால் ரட்சிக்கப்பட்டவர்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார். அப்படி அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களை, அவரை அறிந்து கொண்டவர்களை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை அவர் தம்முடைய பிள்ளைகளாக, ஏனென்றால் நாம் அவருக்கு சொந்த சகோதரிகளும் சகோதரனுமாக மாறிவிடுகிறோம். அவருடைய சக சகோதரிகளாக நாம் மாறிவிடுகிறோம், சக சகோதரர்களாக மாறிவிடுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அப்படி இருக்க அவர் எப்படி நம்மை விட்டு விடுவார்? அவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் தம்முடைய திட்டங்களை சந்திப்பார். அவர் நம்மை சந்திப்பார். நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய வேதனைகளிலே அவரை நிமிர்ந்து பார்ப்போமானால் அவர் கட்டாயமாக தம்முடைய வார்த்தையினால், அவருடைய வார்த்தைகளினால் நம்மை சந்திப்பார். வாழ்க்கையிலே நமக்கு பல பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய திட்டங்களை குறித்து சொப்பனத்தினாலோ, தரிசனத்தினாலோ, வார்த்தையினாலோ, வழி நடத்துவதனாலோ கர்த்தர் கட்டாயமாக நம்மை சந்தித்து ஆலோசனை கொடுப்பார், நம்மை வழி நடத்துவார். ரூத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி மோவாபிய தேசத்திலிருந்து ரூத் புறப்பட்டு பெத்லெஹேமுக்கு வர்றாங்க. ஏன்னா பெத்லெஹேமில் பஞ்சம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் அங்கே போனாங்க, மோவாபிய தேசத்துக்கு போனவர்கள். இப்பொழுது கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தார், கர்த்தர் பஞ்சத்தை சந்தித்தார், கர்த்தர் கடனை சந்திப்பார், கர்த்தர் நெருக்கங்களை சந்திப்பார். ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் கர்த்தர் சந்திக்கிற தேவனாக, அவர் தேவனாக சந்தித்தார். 2வதாக காலமாக அந்த ஜனத்தை நடத்தி ஒரு ராஜ பரம்பரையை உண்டு பண்ணி இயேசு அந்த இதிலே உதிக்க வேண்டும் என்ற தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி இயேசுவை நமக்காக அனுப்பினார். மனங்கா கழுத்துள்ள ஜனம்தான், மனம் மாற ஒத்துக்கொள்ளுகிற ஜனம் அல்லதான். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் மாம்சம், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக அது ஒன்றாகி மாம்சம் வார்த்தையாகி கடந்து வந்தது நம்மை புரிந்து கொள்ளும்படியாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 74வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார், தமது குமாரனை கொடுத்து சந்தித்தார். அருணோதயம் உதித்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர் எதற்காக வந்தார்? அவர் ரட்சிக்கும்படியாய் வந்தார். 19வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சகே என்று இந்த குள்ள மனிதன் என்று குழந்தைகள் பாடுவார்கள். அவன் குள்ள மனிதன் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, மிக மிக மோசமான வாழ்க்கை.
அவன் அவன் எப்படியாவது வரியை வசூலிக்க வேண்டும் என்று மனிதர்களை கஷ்டப்படுத்தி நாளத்தனையாக வரி வசூலிக்கிறவன். அவனை பார்த்தாலே எல்லாரும் ஒதுங்கி விடுவார்கள், யாரும் பேச விரும்ப மாட்டார்கள். அந்த சகைவை, மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சகைவை ஆண்டவர் பார்த்து, சகைவை இறங்கி வா என்று சொல்லி அவனை சந்தித்தார். அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் குடும்பம் சந்திக்கப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தேவன் காலமாக குடும்பங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரை ஒவ்வொருவரையும் சந்தித்தீரே, எங்களையும் சந்தியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் சொல்றாங்கன்னா, நாயின் ஊர்க்காரங்க சொல்றாங்க. நாயின் ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த விதவையுடைய மகன் இறந்து போனான். பாடையிலே அவனை சுமந்து கொண்டு எல்லாரும் ஊரை விட்டு வெளியே வருகிறார்கள். அந்த ஜனமெல்லாம் கூட அழுது கொண்டு கூட வருகிறார்கள். அவர்கள் அவனை எழுப்பின போது, தேவன் எழுப்பின பொழுது, இயேசு சந்தித்த பொழுது, இயேசு பாடையை தொட்டு எழுந்திரு மகனே என்று எழுப்பின பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார், தீர்க்கதரிசியை அனுப்பிவிட்டார், தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்கிறார்கள். காலமாக சந்தித்த தேவன் திரும்பவும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தம்முடைய சீஷர்களிடம் சொன்னார், நான் உங்களை இப்படியே விட்டுற மாட்டேன், நான் போய் பிதாவிடத்தில் சொல்லி தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன். நீங்கள் கலங்கவே வேண்டாம், நீங்கள் சங்கடப்பட வேண்டாம், நான் இல்லையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களை சந்திப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னது போல அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் மேல் பிளவுபட்ட நாவுகளாக பரிசுத்த அக்னியானவர் வந்து இறங்கினார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை அவர் சந்தித்தார், ஆதி சபையை சந்தித்தார், குருடரை பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றும் எல்லா மாம்சமான யாவர் மேலும், கேட்கிற யாவர் மேலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்மை சந்திக்கும்படியாய் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய பாஷை அப்பதான் ஆண்டவருக்கு புரியும். ஆண்டவரோடு நம்ம அந்நிய பாஷையில பேசும் பொழுது நம்ம என்ன சொல்றோங்கிறது ஆவியானவர் கரெக்டா ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அழகாய் புரிந்து கொண்டு நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தருவார். அதற்காகவே தம்முடைய குமாரனை அனுப்பி இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட தேவனை, கல்வாரியின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் கர்த்தரை நாம் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அவர் காலகாலமாய் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம் குடும்பத்தை சந்திப்பார், பிள்ளைகளை சந்திப்பார். பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையேன்னு கவலையோடு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வினாடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடி, பிள்ளைகள் தரிகிட்டு திரிகிறார்கள், என்ன செய்வதென்று அறியாமல் திரிகிறார்கள் என்று கலங்குகிற குடும்பத்தில் உள்ளவர்கள் தயவு செய்து கண்களை மூடி ஒரு வினாடி வாய்விட்டு ஜெபியுங்கள். பிரியமானவர்கள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. காலமாய் உம்முடைய பிள்ளைகளை சந்தித்த தேவன், கர்த்தாவே உம்முடைய வலது கரத்தை நீட்டுவீராக. கர்த்தருடைய கரம் எங்கள் எல்லா குடும்பங்களின் மேலும் அசைவதாக ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக, பிடித்துக் கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய கரம் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அதிசயங்களை நாங்கள் காண போகிறபடினால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய கரம் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.